श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 12th chapter ब्रह्मानंदे आत्मानंदः। கடந்த சத்சங்கத்தில் நம்ம 20வது ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். இந்த அத்தியாயம் தொடங்கிறதுக்கு காரணம் இப்போ வரைக்கும் பஞ்சதசிலோ பேசின விஷயங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியாத மந்த புத்தி இருக்கிறவங்களுக்காக மறுபடியும் ஒரு விதமான எக்ஸ்பிளனேஷன், டிஸ்கிரிப்ஷன் அப்படிதான் தொடங்கி வித்யாரண்ய சுவாமி இந்த அத்தியாயத்தில் பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அது விவரிச்சுட்டே வந்துட்டுருக்கிறார். அப்படி விவரிச்சுட்டு இருக்கும்போதும் நிறைய உதாரணங்கள் கொடுத்தார். 19வது ஸ்லோகம் வரைக்கும் நிறைய உதாரணங்கள். முக்கியமாக டச் பண்ண விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, எதுக்கு இந்த உதாரணங்கள்? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அனே விஷயத்தினே எல்லோருக்கும் அவங்களுக்கு அவங்கள மேலே தான் உண்மையான நிஜமான பிரேமை, அன்பு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முதல் ரிலேஷன்ஷிப்ஸ் அது விவரிச்சு, அப்புறம் பொசஷன்ஸ் ரெண்டாவது அதையும் விவரிச்சு, அந்த ரிலேஷன்ஸுக்கு பொசஷன்ஸுக்கு நடுவில் இல்லைன்னா முக்கியமாக பொசஷன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் சில கருத்துகள். அப்படின்னா பிராமணத்துவம், க்ஷத்ரியத்துவம், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன் பொசஷன்ஸில் டொமெஸ்டிக் ஆனிமல்ஸு அது மேலே யாராவது அன்பு காட்டுறான் வச்சுக்கிறான்னா கூட அதையும் அவனோட ஆத்ம பிரியார்த்தம் தான். அதேபோல் வேதங்கள் படிக்கிறான்னாலும் அதையும் அவனுக்கு தான், அவனுடைய பிரியத்துக்காக தான். வேதத்துக்கு பிரியம் பண்ணினவனு கிடையாது. கடைசியாக பஞ்சபூதங்கள்னு யாராவது விரும்புகிறாங்க, வணங்குறாங்க, செய்கிறா அப்படின்னா என்ன, அதெல்லாம் இருந்தால் தான் இவனுடைய எக்ஸிஸ்டன்ஸே, வாழ்க்கையே, இங்கே சரீரமே நிற்கிறது. இப்படி பல ஆங்கிள்ஸில் பல உதாரணங்கள் எல்லாம் கொடுத்தாரு. கடைசியாக பார்த்தது ஆக்சுவலாக பிருத்ய சுவாமி 19ல் பார்த்தது சுவாமி பிருத்ய. இங்கே சுவாமி பிருத்யன்னா நார்மல் டொமெஸ்டிக் எஜமானி அண்டு சர்வெண்ட். இது கடவுள் விஷயமும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நடுவில் ஆனால் கடவுள் பற்றி சொன்னார். பல தேவதைகள் யாருக்காவது விரும்புகிறான்னு சொன்னால் தேவத்துக்காக யாரும் இவன் விரும்பலை. இந்த கடவுளை பற்றி, பக்தனை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ உதாரணங்கள் கொடுத்தாரே, ஒரு சந்தேகம் வரலாம். குரு சிஷ்யனை பற்றி உதாரணம் கொடுக்கல. இந்த சுவாமி பிருத்தியான இடத்துல நம்ம கடவுள் அப்புறம் பக்தனை அடியார் அப்படி எடுத்துக்கலாம்.
அப்புறம் இல்லைன்னு இங்கே பிருத்யா சுவாமின்னு சொல்லும்போது குரு சிஷ்யரோடு எடுத்துக்கலாமே. குருவுக்கு நான் சேவகன் தானே, எனக்கு சுவாமி அவர். இது 2 உதாரணங்கள் சரியாக வராது. எப்படின்னு சொன்னால், அங்கே தேவதைகளை பற்றி சொன்னாங்களே சார் அப்படின்னா, பொதுவாக எந்த தேவதைகளை பற்றி சொன்னார்? அக்னி, வருணா, வாயு, இந்திர, சந்திர, இந்த மாதிரி தானே நம்மளுடைய பூஜா யக்ஞ ஆகார்த்தங்களுக்குள்ளே பண்ணுறதே. அதனால தே தேவா பாவயந்துனः பரஸ்பரம் பாவயந்தः. நாங்கள் ஆஃபரிங்ஸ் பண்ணுறோம், அது அவங்களுக்கு தேவை, அது அந்த லெவலில் ஓகே. பட் ரியல்லி இஃப் யூ டேக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பக்தா அண்ட் தி சுப்ரீம் லார்டு, சுப்ரீம் லார்டுன்னு சொல்கிறோம். அது சொல்லும்போது கிருஷ்ணா ராமான்னு சொல்கிறோம். கிருஷ்ணா ராமாவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், வேறு ஏதோ பண்ணுறோம் தவிர கிருஷ்ணா ராமருக்கு மாற்றமே யக்னம் பண்ணுறது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா யக்னஸ்வரூபமே பகவான் விஷ்ணு. இப்போ அவருக்கு போய் அவர் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறாரு? இங்கெல்லாம் என்ன சொன்னோம்? மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் பாலிசியாக பேசியிருக்கோம். ஆனால் நிஜமான பக்தன் சுவாமி, பக்தன் திருஷ்டியில் சுவாமிகிட்டேருந்து ஏதோ அடையணும், எல்லா பெரும்பாலும் பக்தியில். பட் சுவாமி பக்தனுக்கிட்டேருந்து ஏதாவது எதிர்பார்க்குறானா? அதனால் அந்த உதாரணம் சொல்ல முடியாது. நான் கம் டு த குரு சிஷ்ய. சிஷ்யன் அக்ஞான திருஷ்டியோடு அக்ஞானத்திலிருந்து குருன்னு பார்க்குறான். ஸோ குரு கிட்டேருந்து எனக்கு ஞானம் வரணும், அவர் என்னை ப்ளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திருஷ்டிக்கோணம். ஆனால் குரு சிஷ்யனை அக்ஞானியாக பார்க்கல, சிஷ்யனு கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை. அவர் தன்னாவே பார்த்துக்கிறாரு. சிஷ்யனுக்கு எனக்கு அந்த திருஷ்டி, ஞான திருஷ்டியில் அவர் பார்க்கும்போது அங்கே எதுவுமே பார்ப்பு இல்லை. அதனால் இந்த உதாரணம் சொல்ல முடியாது. சரியா? அது புரிஞ்சுக்கணும். One is seeing from the ignorant standpoint, but Guru sees from the wise knowledge, ஞானம் standpoint. அதனால் அது எடுத்துரும். சரி, கடைசியாக 20வது ஸ்லோகத்தில் ஒருவேளை நீ எதுக்கு இவ்வளோ உதாரணங்கள் திருஷ்டாந்தங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு உனக்கு ஏதாவது சந்தேகம் வருதா அப்படின்னு சொன்னால், இந்த காரணம் இதுக்காக தான். நான் முதல்ல சொல்லிட்டேன், மந்த புத்தி இருக்கிறவங்களுக்கு நீ. அதனால் 20வது ஸ்லோகம் படிக்கிறேன். சர்வ வியவஹ்ருதிஷ்வேவம் அனுசந்தாதுமீத்ருஷம் உதாஹரண பாஹுல்யம் தேன ஸ்வாம் வாசயேன்மதிம். நான் கொடுத்த இந்த சில உதாரணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ சொல்லலாம். எல்லா இன்டராக்ஷன்ஸ் செய்யும் போதும் உலகத்தில் எல்லாத்துலேயும் இதே விதமாக நீ அனுசந்தானம் பண்ணணும், ஈத்ருஷம் அனுசந்தானம். அதனால் உதாரண பாகுல்யம், நானே இதுக்கு இவ்வளோ கொடுத்தானே, எதுக்குன்னா நீ இது எல்லாம் இதே விசாரணை பண்ணும், இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் நீயே கண்டுபிடிச்சி அப்படி செய்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, தேன ஸ்வாம் வாசையேன் மதிம், உன்னோட மனசு கொஞ்சம் இந்த பிரம்மானந்தம் என்ன, லௌகிக விஷயங்கள் என்ன, அப்புறம் உன்னோட மந்த புத்தி கொஞ்சம் ஷார்ப்பாகி அது தீக்ஷண புத்தி ஆகிடும், சூக்ஷ்ம புத்தி ஆகிடும். அதனால சொல்கிறேன், வாசையே தன்னை இங்கே அர்த்தம் மதிம், மனசனை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சரியா? பழக்கப்படுத்து. அதனால தான்
ஒரு கல் வீசிட்டு அந்த மாங்காய் கீழே விடணும்னு ட்ரை பண்ணால் மாங்காய் வந்து குத்து குத்தாக இருந்தால் கூட நம்ம கல் வந்து கரெக்டாக அங்கே போகாது இல்லையா? கஷ்டம் நிறைய வாட்டி மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். அப்போ என்னென்ன, சப்போஸ் இத்தனை குட்டி குட்டி கல் நிறைய எடுத்துக்கிட்டு அப்படி வீசியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கல்லாவது போய் அடிக்கும். பழம் விழுதோ இல்லையோ அடிக்கும். அதே போலுதான் ஏதோ ஒரு உதாரணம் சொன்னாலும் அவனுக்கு இது ஏதோ கிளிக் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நடுவில் கேள்விகள் இப்படிப்பட்ட கேள்வி இப்படிப்பட்டது. இப்போ கூட இன்னும் சப்ஜெக்ட் டாபிக் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்? இப்போ பாருங்க, திரும்பி சந்தேகம் வருது. 21வது ஸ்லோகத்தில் இந்த விஷயமே கண்டினியூ பண்ணும்போது, அத கேயம் பவேத் பிரீதிஹ ஸ்ரூயதே யா நிஜாத்மனி ராகோ வத்வாதி விஷயே ஸ்ரத்தா யாகாதி கர்மணி பக்தி ஸ்யாத் குருதேவாதௌ இச்சா த்வத் பிராப்த வஸ்துனி. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இப்படி 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 சொன்னால் கூட தனக்கு தான் பிரியம்னா அது எப்படி இருக்கும்? நீங்கள் உதாரணம் சொல்லும்போது, ஆமாம் நிஜமாக சார், எங்கள் ஒய்ஃப் என் மேலே நிஜமாக அப்படின்னு இல்லை, அவங்களே ஏதோ எதிர்பார்க்குறாங்க, இல்லை அர்த்தம் சொல்லலாம். அது ஏதோ கொஞ்சம் லௌகிக் எக்ஸாம்பிள்னால புரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஷார்ப் ஆயிட்டு இது எப்படி இருக்கும்? ஆத்மனஸ்து காமாய சர்வம் விருதம் சொன்னீங்க, தனக்கு தான் பிரியமன்னா என்ன, அது எப்படி இருக்கும்? அத கா இயம் பவேத் பிரீதிஹ, கா பவேத், இந்த ప్రీతి అనేది ఫెమినిన్ అన్న కా, ఇయం కా ప్రీతి భవేత్ అథ. அதனால் இப்போ ஆத்ம பிரீத்தி అనేది எந்த பிரீத்தி எப்படி வரும், என்ன அது புரியல இன்னும். அதனால நான் தெரிஞ்சுக்கணும் அதே அப்படின்றான். அதையா பிரீதிஹி நிஜாத்மனி. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, கேட்டோம். நிஜாத்மனி ஸ்ரூயத்தே இயம். ஆனால் அதோடைய ஸ்வரூபம் என்ன, அதோடைய ஸ்வரூபம் என்ன? கா பவேத் பிரீதி அப்படின்னு சொல்லி அது இப்படி இருக்குமா? 3 கேட்குறேன். இப்போ வரைக்கும் கேட்டதா? வத்வாதி விஷயே ராகः, வத்வன்ன ஹியர் பத்னி, லவர், அதர்வைஸ் வது. வரன் வது. அப்போது பத்னி மேலே இருக்கிற அந்த பிரேம போல் இருக்குமா? வத்வாதி விஷயே ராகः அட்டாச்மெண்ட், இல்லை யாகாதி கர்மங்கள் இருக்கிற ஸ்ரத்த போல் இருக்குமா? யாகம் இதெல்லாம் பண்ணும்போது ஸ்ரத்தையோடு தானே பண்ணுறான், அது மேலே ஏதோ ஸ்ரத்த இருக்கு, அதனால் கஷ்டப்பட்டு பண்ணுறானே, அப்படி இருக்குமா இது? இல்லை குரு தேவாதோ பக்திவத், குரு தெய்வம் மேலே இருக்கிற பக்தி போல் இருக்குமா இந்த ஆத்ம மேல பிரேமா? இல்லை இச்சாத்து பிராப்த வஸ்துனி, இல்லை என்ன நான் எனக்கு நான் விரும்புகிற லைக் பண்ணுற வஸ்து கிடைச்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த பிரியம் அப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? தன மேலே தானே பிரேமனை இது எதில் ஏதாவது போல் இப்படி இருக்குமா அப்படின்னு இன்னும் புரியல. அதனால் அப்படி இல்லை கேட்குறான்.
அது இந்த மாதிரி 21 கேள்வி கேட்டான். ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் பிரியம்? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கப்புறம் அதுக்கு பதில் கொடுக்குறார் 22வது ஸ்லோகத்தில். தரிஹஸ்து சாத்விகி விருத்திஹி சுகமாத்ரானுவர்த்தினி பிராப்தே நஷ்டேபி சத்பாவாத் இச்சாதோ வியதிரிச்சதே. ஒருவேளை உனக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் வந்தால், தரிஹி இன் தட் கேஸ், ஒருவேளை இப்படி நீ நினச்சி கேட்டிருக்கேளி, சுகமாத்திர அனுவர்த்தினி, சுகமாத்திர அப்படின்னு சொன்னால், இந்த சுகவிருத்தி இருக்கு, சுகமாத்திர அனுவர்த்தி, அது எல்லாமே கூட நீங்கள் சொன்னது இப்போ கொடுத்த இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்டு இது எல்லாமே கூட ஆப்ஜெக்டிஃபை செய்ய முடிகிற மாதிரி இருக்கிற பிரியம் அது. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் யக்ஞம் யாகம் எதுவும் இருக்குது, அது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் பண்ணுறோம். பதி பத்னி ஆப்ஜெக்ட், இன்னொரு ஆப்ஜெக்டாக இருக்குது வஸ்து, அதெல்லாம் அப்படி இருக்கு. ஆனால் ஆத்மனஸ்து பிரியம் అనేది வந்து சாத்விகி விருத்திகி, இது வந்து சாத்விகி விருத்திகி. இங்கே சாத்விகன்னு சொன்னால் இல்லை, ஆத்மா பற்றி அடுத்த வரியில் வருது. பிராப்தே நஷ்டே அப்படி, அது வந்துடுது, வரும்போது உனக்கு சுகமாக இருக்கு, ஆனால் நஷ்டமாகிறது. பிராப்தே నష్టే. ஆனால் பிராப்தமும் நஷ்டம் అనేది இல்லாமல் வெளியில் எல்லாத்தையும் மாறுது, மாறிட்டே இருக்கிறது, வர்றது, பிராப்தமாகிடுது, நஷ்டமாகிடுது. ஆனால் நீ கேட்டியே இந்த ఆత్మ மேல ప్రేమ, ఆత్మ ప్రియం అనేది సద్భావ, సద్భావ ஆதி, அது சத்பாவமாக இருக்கின்றார். சத்பாவம்னா இங்கே நல்ல எண்ணம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சத்பாவம்னா அது இருப்புதெல்லாம் இருக்கு, அதோடைய நேச்சர் வந்து இட்ஸ் ஏ நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். சத்பாவம் இருக்கு, அது அப்படின்னா அது பிரியம், அது அதோட ஸ்வரூபமே பிரியம். அதனால சதேவ சிது சிதேவ சது சது சிதேவ ஆனந்தம், அதை சொல்கிறதுக்காக சத்பாவம். அது வந்து சத்பாவாத், அது சத்பாவமாக, அது அப்படியே தானாகவே அது அப்படி இருக்கிறதுனால அது வந்து இச்சாதா வெத்திரிச்சதே, இச்சா எக்ஸெட்ரா. நீ மேலே 4 சொன்னியே, அந்த மாதிரி ஏதோ டிசைர் பண்ணதுனால வந்த பிரியம் போல் இருக்குமா அப்படின்னு இதுக்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஓகே, பட் ஸ்டில் குரு டிண்ட் கிவ் ஆன்சர். பட் அவன் பேசிய பேச்சுக்கு முதல் இது தப்பு நீ சொல்கிறது, நீ ஒருவேளை இப்படி சொன்னால் அதெல்லாம் ஒரு ஏதோ சாத்விக அந்த விருத்தி வரும்போது ஒரு ஆனந்தம் வருது இல்லையா, சாத்விக விருத்தி ஏற்படுதுன்னா அந்த கொஞ்சம் நேரத்துக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அந்த டிஃபரன்ஸ் ஏதோ போய் ஆனந்தம் வருது. ஆனால் சத்பாவம் இது எப்பவுமே இருக்குது, இது வரல போல. பிராப்தே நஷ்டே, இது அதெல்லாம் பிராப்தம் நஷ்டம் ஆகிட்டு இருந்தது. அப்படி இது வந்து அந்த மாதிரி இல்லை. இது ஏன் சத்பாவத்தினால, சத்பாவாத் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. பதில் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு புரியல. இப்போ இன்னும் கேள்வி கண்டினியூ ஆகிறது.
சுகசாதனதோபாதேः அன்னபானாதய பிரியாக. ஒருவேளை குருவுக்கு புரியலோ என்னமோ, நான் 4 சொன்னா பத்தி மேல் இருக்கிற ராகமா, யாகம் யக்னம் மேல் இருக்கிற ஸ்ரத்தையா அப்படின்னு இவனும் இப்படி கூட சொல்லலாம், குருவுக்கு புரியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரி. சில புஸ்தகங்கள் எப்படி இருக்கோ தெரியல, மேலே 3 வரி ஒரு இடத்துல வந்துச்சுனால அது அப்படி கீழே வந்துட்டுலாம் வரலாம். ஆனால் டாபிக் வைஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக அது அங்கே கட் ஆயிடுச்சு. இது பதில், இது தனி கேள்வியாக இருக்கு. அதனால் இந்த பிரீத்தி கேள்விக்கு என்ன ஆதாரம், என்ன கேட்குறாருன்னா, ஆத்ம பிரேம, ஆத்ம மேல பிரீத்தி அப்படின்னது இப்படியா அப்படின்னு இன்னொன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அன்னபானாதய உபாதேகே. சப்போஸ் இப்போது சாப்பிடணும், பசிக்கிறது ஒன்றும், அதுக்கப்புறம் ஐ லைக் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ், இது எனக்கு பிடிக்கும், அது வேறு விஷயம். பட் பேசிக்கல்லி பசி, அந்த பசிக்காக சாதம் சாப்பிடணும். அது சாப்பிடும்போது அந்த பர்டிகுலர் வை ஐ வாண்ட் த ஃபுட் கிவ்ஸ் த சாச்சுரேட்ஸ் மை ஹங்கர். என்னுடைய பசி போனதுனால நான் நிம்மதியாக இருக்கேன். அது ஒரு சந்தோஷம் தானே. தாகமாக இருக்கிறவனுக்கு ஜலம் குடித்தா தாகம் போயிடுச்சு, நிம்மதியாக இருக்கிறான், சுகம் கொடுத்துச்சு. அப்படி சிலது எதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பேசிக் நீட்ஸு சிலதெல்லாம் இச்சப்படுறோம், டிசைர் பண்ணுறோமே, அந்த we desire these basic things இல்லையா. ஃபேனு வேண்டா அப்படின்னு டிசைர் பண்ணுறான், ஃபேனு வேணும்னு டிசைர் பண்ணுறான் இல்லையா. ஏன்னா அது எனக்கு என்ன உடம்புக்கு எனக்கு கம்ஃபர்ட்டை கொடுத்துக்கிறது, சுகமாக இருக்குது, அது ஐ ஆம் கம்ஃபர்டபுள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பேசிக் நீட்ஸு. இதுபோல் சுகசாதனதः உபாதேः அன்னபானதய பிரியாக. நமக்கு சுகம் வரைக்கும் சாதனங்களாக இருக்குது இந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே இல்லையா. அப்போ அதுபோல் இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி கேட்குறான். ஒன்று வஸ்து நமக்கு மீன்ஸ் ஆகிறது. இப்போது சொன்ன உதாரணங்கள் எல்லாம் கூட தட் அந்த வஸ்து எனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு இட்ஸ் எ மீன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் டு கிவ் மீ த ப்ளஷர். எனக்கு ஆனந்தம் கொடுக்கறது அது ஒரு மூலமாக இருக்குது த்ரூ தட் இல்லையா. எல்லாம் அவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ், முதல் வித்யாரண்ய சுவாமி அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி இவனுக்கு 4 பிரித்து கேட்டான். ஸோ இந்த மாதிரி சிலது இருக்க பேசிக் இது அது கொடுக்குற, அது சம்பந்தம் ஏற்பட போது அந்த மாதிரி பிரீத்தி ஆனந்தமாக இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரியா இல்லை அந்த மாதிரியா புரியல. ஆத்ம மேல பிரேமன்னா என்ன? இங்கே அதுக்கு பதில் கொடுக்குறார். இப்போ ஆன்சர் அடுத்தது 24வது ஸ்லோகத்தில் ஆத்மானுகூல்யாதன்னாதி சமச்சேதமுனாத்ரகः அனுகூலயிதவ்யஸ்யாத் நைகஸ்மின் கர்ம கர்த்ருதா. ஆத்மா அன்னபானாதி நீ எக்ஸாம்பிள் கொடுத்தையே, ஆனுகூல்யாத் கண்டியூசிவ், ஆனுகூல்யம் எனக்கு அனுகூலமாக இருக்கு, ஆனுகூல்யம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அன்னம் பானம் அதெல்லாம் அன்னபானாதி சமஹா
அப்படியானே உனக்கு நீ கேட்டியே பூச்சேத் அப்படி சொன்னால் அத்திர அத்திர அமுனா கஹ அனுகூலித்தவ்யः. அத்திர மீன்ஸ் இந்த உலகத்தில் வந்து அமுனான்னு இந்த ஆத்மனால ஆத்மக்கு இந்த ஆத்மனால எது வந்து இன்னொன்று ஹாப்பினஸ் இதுக்கு கொடுக்க முடியும், எது வந்து இன்னொன்று ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். நான் ஜஸ்ட்டு மீனிங் கூட போகிறேன், அதுக்கப்புறம் புரியும். ஏன்னா இப்படி ஒரு வருடத்தை பதம் எடுத்துக்கிட்டால் அது அப்படி இப்படி என்ன சொல்கிறதுன்னது புரியாது. பஞ்சதசி அது சமன்வயப்படுத்திட்டு அது என்ன சொல்கிறாருன்னது எடுத்துக்கிறது கொஞ்சம் சிரமம். முதல்லேருந்து அந்த சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. இங்கிலீஷ் காமெண்ட்ரி எந்த காமெண்ட்ரி யார் எதுனா கூட கஷ்டப்படுறாங்க எழுதுறதுக்கு. கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதுன்னு ஏதோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும், வரும் எசன்ஸ் சொல்கிறேன். சரி, அன்னம் பானம் இதெல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்குது, நான் திருப்திப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறார், அந்த மாதிரி உலக விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது சரி அப்படி இருக்கு, நான் கொடுத்த உதாரணங்களோட உனக்கு அப்படி தோணுதுனால உனக்கு வந்து இந்த ஆத்மாவுக்கு மேலே தான் பிரியம், ஆத்மாவுக்கு தனக்கு தானே ஒரு பிரியம்னா உனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு உன்னை சந்தேகம் புரியலையே அப்படின்னு. அதனால நீ என்ன கேட்ட இப்போது அனுகூலம் கஹ அனுகூலியத்தவ்ய. இப்போ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆன்சரில் வந்து கஹ அனுகூலித்தவ்ய சாத் ஏகஸ்மின் கர்ம கர்த்ருதா. இங்கே இருக்க பாயிண்ட் இல்லை, ரெண்டு பற்றி பேசும்போது தான் நீ வந்து அதை அப்ஜெக்டிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு சந்தோஷத்துக்காக தானே நான் அதை வச்சுக்கிறேன், எனக்கு சந்தோஷத்துக்கு தானே நான் உதுடுறேன், அது மைண்டுக்குன்னு வச்சுக்கோ. நாங்கள் ஆத்மான்னு சொல்லிகிட்ருக்குறோம், அதை அப்புறம் புரிஞ்சுக்குவேன். வேதாந்த பாஷையில் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சகஜமாக எங்கே பார்த்தாலும் குழந்தை எனக்கு பிரியம் நல்லா இருக்கு, எனக்கு சந்தோஷம் கொடுக்குறது, அதுக்கு வலிக்குது, அது அழுது. ஸோ எல்லாம் இப்படி இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் ரெண்டுமே பேசிகிட்டே வர்றதுனால உன்ன மனசில் இன்னும் இந்த ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு சொல்லும்போது யூ ஆர் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கே. ஒரே இடத்தில் ஏகஸ்மின் இங்கே ஆனுகூல்யத்தை எங்கே இருக்கு, கஹ ஆனுகூல்யத்தவ்ய, அது அனுகூலமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு இருந்தால் தானே சொல்ல முடியும். அதனால் உதாரணம் வந்து லைட்டாக மேலே புரிஞ்சுக்கும் போது அது அப்படி இருக்கு. பட் விஷயம் பிரதாரண்யகம் அவர் பேசினது என்னன்னா உன்னை வந்து பிரம்மானந்தம் ஸ்வரூபம் நீ அத்தான்னு கொண்டு போகிறதுக்கே. அதனால இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிரம்மானந்தன்னு ஆட் பண்ணி தான் யோகானந்தம் ஆத்மானந்தம் ஏதோ பேசுவார். அப்புறம் இன்னும் 3 அத்தியாயம் இருக்கு, புரிஞ்சுதே இப்போது. கஹ ஆனுகூலித்தவ்ய ஏகஸ்மின் ஒன்றுலோ அது புரியலையா பாரு. கர்ம கர்த்ருதா என்ன சொல்லணும் இங்கிலீஷில், பண்ணுறது பண்ணுறவன், இங்கிலீஷில் சொன்ன டீட் அண்ட் டூயர், கர்த்தா கர்த்ருதா, சாரி கர்மா நாட் கர்த்தா, கர்மா ஆக்ஷன் அண்ட் கர்த்ருதா டூயர். அந்த மாதிரி ஒரே ஆத்மான்னு சொல்கிற இதில்
இந்த ரெண்டு అనేది இல்லை, సబ్జెక్ట్ ఆబ్జెక్ట్ అనేది இல்லை அப்படின்னு பதில் கொடுத்தாச்சு. எப்படின்னா கஹ அனுகூலித்தவ்யா ஸ்யாத் ஏகஸ்மின் கர்மகர்த்ருதா ந. அதனால் இது வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஆப்ஜெக்ட் ஒரு வஸ்து சுகம் ஆனந்தம் வந்ததனி அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதே. இல்லை என்ன மேலே எனக்கு ஆனந்தம்னு சொன்னால் நானும் இருக்கேன், என்னை மேலே அது இன்னொன்று இருக்கு அப்படின்னு ரெண்டு சொல்ல முடியாது. கர்மா கர்த்ருதா ரெண்டு, ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் ரெண்டு, டூயிங் அண்ட் டூயர் அப்படின்னு விபிஷன். ஆக்ஷன் நாட் டூயிங், ஆக்ஷன் அண்ட் ஆக்டர் ரெண்டு இல்லையே நான் அப்படின்னு பதில் கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரியே தப்பான ஒரு புரியாமல் இன்னும் கேட்குறவனுக்கு இவ்வளோ சொல்லி இவ்வளோ பேசினா கூட இப்போ இவ்வளோ திரும்பி கேட்குறோம், இப்போ ஆன்சர் கொடுத்தாரு ஒன்றும், பட் அது இன்னும் கிளிக் ஆகிறதுக்கு சிரமப்படுவோம் இல்லையா? ஏன்னா இன்னும் கான்டெம்ப்ளேட்டிவ் டீப் திங்கிங் மைண்ட் வரணும். சூக்ஷ்ம புத்தி சூக்ஷ்மதர்ஷிபிகி அது வராத வரைக்கும் கிராஸ் மைண்டு வந்து புரிஞ்சிக்க முடியாது. அது அப்படி கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டி வரும். அதனால் இந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து ஆத்மா வந்து என்ஜாயர், ஐ என்ஜாய் மோர் செல்ஃப், ஐ லைக் மை செல்ஃப் అని இந்த போக்திருத்வ பாவனை, என்ஜாயர் போக்தா, இது வந்து சரியில்லை. ஆத்மா அப்படி இப்போது என்ஜாயர்னு வந்தால் என்ஜாயர் வேறு இருக்கணும், என்ஜாய்டு ஏதோ வேறு ஏதோ வச்சு என்ஜாய்டாக இருக்கணும். இது அப்படி அங்கே டிவிஷனே இல்லையே, இது நெகேட் பண்ணணும். மேலே பதில் கொடுத்தாரு, கர்ம கர்த்ருதா ஏகஸ்மின்னா இல்லை, அது இப்போ விவரிக்கணும். அதுக்காக வித்யாரண்ய சுவாமி 25வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சுகே விஷயிகே சுகே வைஷயிகே பிரீத்திம், சுகே வைஷயிகே பிரீத்திம் அத்ரமாத்மா த்வதி ப்ரியஹ, சுகே வ்யபிசரத்யேஷா நாத்மனே வ்யபிசாரிணி. வைஷயிக சுகே விஷய சுகங்கள், நம்ம போன அத்தியாயத்தில் விஷயானந்தம், வாசனானந்தம், உதாசீன ஆனந்தம் இப்படியெல்லாம் பேசியிருக்கோம். விஷயம்னா எல்லாமே இப்போ வரைக்கும் பேசின இந்த அத்தியாயத்தில் அதெல்லாம் வைஷயிகே சுகே. அந்த சுகத்தில் பல ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக அடைஞ்ச அந்த சுகம் பிரீத்தி, அது வந்து என்ன சொல்கிறாருன்னா சுகே சொல்லி அதுக்கப்புறம் பிரீத்தி மாத்திரம். பிரீத்தி மாத்திரம்னா அது ஒரு சாதாரணமான ஒரு பிரியம். இங்கே பிரீத்தி மாத்திரம்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆர்டினரி லவ், ஆர்டினரி லவ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆர்டினரி, அதுக்கு மாத்திரம் பிரீத்தி மாத்திரம் அதை. ஆனால் ஆத்மா தூ இந்த ஆத்ம விஷயம் பேசுகிறோமே, இது வந்து அதிப்பிரிய, அது சும்மா நார்மல் ஆர்டினரி பிரீத்தி. ஏன்னா ரெண்டுத்துக்கு பிரீத்தி வேர்டு தான் உபயோகப்படுத்தணும். ஐ லவ் மை வைஃப், ஐ லவ் மை சன் அது சொன்னால் அதுக்கப்புறம் ஐ லவ் மை செல்ஃப்னு லவ் அனே வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கே. ஆனால் அது பிரீத்தி மாத்திரம், ஜஸ்ட் ஆர்டினரி இது. ஆனால் இது அதி பிரீத்தி, சூப்பர், மச் கிரேட்டர் அப்படின்னு சொன்ன அதி பிரீத்தி. ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்?
பிரீதி தானே. அந்த கிரடேஷன் வந்து கிரடேஷனுக்காக சொல்கிறீங்களா? ஏதோ ஒரு டிகிரி உபயோகப்படுத்தணுமே, குட், பெட்டர், பெஸ்ட்ன்னு, அந்த மாதிரி இல்லை. அப்படி இல்லை. அப்படி சொன்னால் இந்த பிரீதி மாத்திரத்தில் கூட கிரடேஷன் இருக்கு இல்லையா? ரிப்பிட்டேஷனில் கிரடேஷன் போய் மாறுறது, சேச்சுரேஷன் வருது. ஒரே விஷய ஆனந்தம் ஏதாவது ரிப்பீட் பண்ணும்போது இந்த சேச்சுரேஷன் வந்து டைல்யூட் ஆகுது, சுகம் குறைஞ்சி போகிறது. த டிமினிஷிங் வேல்யூ ஆஃப் தி சுகம் ஆனந்தா டிமினிஷ் ஆகிட்டு அகெயின் காலத்து மேலே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திரும்பி அது நான் அனுபவிச்சா வச்சுக்கிட்டேன். அப்போது திரும்பி லைக்குங்க திரும்பி. பட் காலத்து மேலேயும் ரிப்பிட்டேஷன் மேலேயும் டியூரேஷன், ரிப்பிட்டேஷன், இது எல்லாத்து மேலே ஆதாரப்பட்டு இருக்கு லோக விஷய பிரியம். அதனால் அது பிரியமாத்திரம். இது பிரியதரம் அதி பிரியா. காரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. சுகே ஏஷா சுகே சாதாரணமான சுகம். பல வகையாக சுகம் வருது. அந்தந்த இந்திரியம் அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த இந்திரியம் அந்தந்த இடத்துலோ அந்தந்த காலத்திலோ இந்த அந்தந்த இடத்துலோ அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த சமயத்திலோ அந்தந்த இடத்துலன்னு சொன்னால் இது வந்து வெபிச்சரத்தி, ஆசிலேட்டிங் மாறுறதா. அதனால் இந்த வார்த்தை வெபிச்சாரம், வெபிச்சரத்தி అనేది கீதையில் யூஸ் பண்ணுவார், உபனிஷத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வி ஷுட் நாட் டேக் இட் இஸ் எ வெரி லோக்கல் கலோக்கியல் வேர்டு. அது எப்படி என்னென்னா கான்ஸ்டன்ட்லி வேவரிங், கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் வெபிச்சரத்தி. கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே சொல்லணும்னா living with somebody but loyal to somebody. இது கூட நிறைய இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒர்க்கிங் இன் த கவர்மெண்ட் ஆஃபீஸ் and I am loyal to my wife, children and the family. Are you loyal to the government? Are you loyal to your work? இல்லை, மோஸ்ட்லி இல்லையா? அது பேர் வெபிச்சாரம் தான், வெபிச்சாரத்தை. அது பல லெவலில் திங்க் பண்ணி பாருங்கள். You want the God and help of the God, grace of the God. Are you really loyal to the God? you are saying நீ சொல்கிற எல்லாம் இங்கிலீஷ் எதுக்கு பக்தி, நான் பக்தன் சொல்கிறேன், பக்தி என்னை நான் அவருக்கு நான் சேவகன் சொல்கிறேன். சர்வெண்ட் சேவகன் வந்து எஜமானுக்கு லாயலாக இருக்கணும் இல்லையா? ஆனால் சம்பளம் வாங்கிறது, அவர்கிட்ட நெல் ஆசீர்வாதம் வாங்கிறது மட்டும் இங்கே. ஆனால் அதெல்லாம் நானும் வேறு எது கொண்டு என்னோடய லாயலிட்டி நான் அங்கே காமிக்கல. அதனால சில வாட்டி இந்த நாய் இதெல்லாம் ரொம்ப லாயலிட்டி, சில ஆனிமல்ஸ் எல்லாம் அப்படி இருக்குமா, அது எஜமானுக்காக சில வாட்டி உயிர் சாக்ரிஃபைஸ் பண்ண நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. தட்ஸ் கால்ட் லாயல்ட்டி. அவர் பிஸ்கெட் போடுறார் அப்பப்போ, அது ஓகே, சாப்பாட்டு கொடுக்குறாரு. அது நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற நாய் வந்து நம்ம வீட்டு திருடன் வரும்போது மட்டும் கத்தலை, பக்கத்து வீட்டுக்கு திருடன் வரும்போது கத்திட்டு எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி லைக் தட் விபச்சாரத்தை. அதனால இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது விலிய லோக ஏஷா சுகே விபச்சாரத்தை. ஆனால் ஆத்மனி ந விபிச்சாரிணி. இந்த ஆத்ம சுகம்னு எது பேசுகிறோமோ இது வந்து இப்படி மாறுறது இல்லை.
வேவர் ஆகிறது இல்லை, ஃப்ளக்சுவேட் ஆகிறது இல்லை. புரியுறதா? அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பதில் கொடுத்தாரு. விஷயங்கள் பிரீத்தி மாத்திரம், ஆத்மா அத்தியந்த பிரியம். அத்தியந்தம்னா அங்கே இந்த விபச்சாரணம் இல்லை, வேவரிங்னஸ் இல்லை, மாறுறதில்லை, சேஞ்ச் இல்லைன்னு அர்த்தம், சிம்பிள் மீனிங். இந்த விஷயத்தினை கண்டினியூ பண்ணும்போது இப்போ குருவே பேசுகிறார். 26வது ஸ்லோகம். ஏகம் த்யக்த்வான்யதா தத்தே சுகம் வைஷயிகம் சதா நாத்மா த்யாஜ்யோ ந சாதேயः தஸ்மின் விபிச்சரேத் கதம். ஆத்மா நான் விபச்சாரிணின்னு சொல்லியிருக்கேன்ல, உனக்கு புரிஞ்சுதா? நீயே பாரு அப்படின்னு. அதே விஷயத்தனே லோக விஷயங்கள் எல்லாம் விபச்சாரணம் இருக்க, விபச்சாரத்தைன்னு சொன்ன இல்லையா விஷயம், அதே விஷயம் நீ கவனிச்சு பார். என்ன ஆச்சுங்க? ஏகம் வைஷயிகம் சுகம். என்ன பண்ணுறோம் பொதுவாக? விஷய சுகம் எது என்ன சொன்னேன், ஒன்று கொஞ்ச நாளில் அது விரும்புகிறோம், வச்சுக்கிறோம், அனுபவிக்கிறோம், சுகம் அது விட்டுடுவோம். மறுபடியும் தியக்த்வா அந்யத் ஆதத்தை வேறு எடுத்துக்கிறோம். கவனிச்சா எல்லாத்திலையும் மனுஷர்கள் என்ன, பொசிஷன்ஸ் என்ன, ரிலேஷன்ஸ் என்ன, எல்லாமே அது எடுத்துக்கிறோம். குழந்தை டாய்ஸ் நிறைய, கொஞ்ச நேரம் அந்த டாய் மட்டும் ரொம்ப அப்படி வச்சுக்கோம், இது என்னோடது, நான் யாருக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துட்டு அதே பண்ண எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வச்சுப்போம். அந்யம் ஆதத்தை இன்னொன்று எடுத்துக்கும். இதுக்கு பேர் தான் விபச்சாரணம். இது நீ கவனிச்சு பாரு. ஸோ லோக விஷயங்கள் எல்லாமே ஒன்று விட்டுட்டு ஏகம் தியக்த்வா அந்யத் ஆதத்தை எடுத்துக்கிறோம். இது எப்பவுமே இல்லை சார், அப்போ ஏதோ ஒரு வருஷம் மட்டும் நான் அப்படி பண்ணேன், 2 வருஷம் அப்படி இருந்தேன், அப்படி கிடையாது. லைஃப் லாங் இது இப்படி தான். அது காரணம் ஏதாவது சொல்லு, நீ எப்படியாவது இருக்கட்டும். சாப்பிட்ற பொருளாவது, நம்ம சுற்றி வச்சுக்கிறதாவது, அப்போ பிடிச்சதே அப்போ ஓகே, இப்போ உடம்புக்கு முடியல வேண்டாம், அப்போ எல்லாம் ஓகே, இப்போ இல்லைன்னாலும் ஓகே, எல்லாம் மாறுறதே இல்லையா? கீப்பான் மாறிட்டே இருக்க. சிலவாட்டு நம்ம அது ஒன்றும் நம்ம பண்ணல, ஒன்றும் செய்யலை, ஆனால் ரொம்ப நாளில் இதே வச்சுருக்கணும், எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா? ஏதோ காரணம். இது சதா எல்லாம் எப்பவுமே இருக்கு. ஆனால் இந்த ஆத்மா பற்றி பேசுகிறமே, ஆத்மா ந தியாஜ்யः ந ச ஆதேயः அனுபேயம் உபாதேயம். கேனோபனிஷத்து அங்கே பார்த்தா அது கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுடுறது, அப்படி வச்சுக்கிறது விட்டுடுறது திரும்பி எடுத்துக்கிறது అనేది இங்கே அது கிடையாது. இங்கே அனுபேயம் உபாதேயம், அதே இங்கே தேஜ்ஜः ந ச ஆதேஹே எடுத்துக்கிறது. ஆத்மல இப்படி எல்லாம் இருக்கா? எந்த ஆத்மக்கு ஆத்ம பிரியம்னு சொல்கிறோமோ, இந்த பிரியம் அப்படிப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட எடுத்துக்க முடியாது, விட முடியாது, cannot be given up, இல்லை திரும்பி cannot be attained. சில வாட்டி உட்டி கொடுத்த சில வஸ்துகள், சில விஷயங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி அது மேலே லைக்கிங் வரும். நிறைய இது வேண்டான்னு எடுத்து மேலே வச்சுடுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டிசைன் நல்லா இருக்கு, இது மைண்டு பண்ணுற இது. அதனால நிறைய பேர் இந்த டெக்கரேஷன் திங்ஸ் கூட கொஞ்சம் வெரைட்டி நிறையா வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா கண்ணுக்கு அதே பார்த்து கூசிச்சு, அதே கலரு அதே விஷயம். அதனால்
ಎಲ್ಲ ಪಂಚದಶಿಗೆ ಅದೇ ಸ್ಲೈಡಾ ಮಾರ್ತು ತಿರುಂಬಿ யூடியூபுக்காக நான் ஸ்லைடு மாற்றி தான் ஆகணும். அதே போட்ட யாரும் பார்ப்பாங்க. இவ்வளோ கலராக பண்ணி கொஞ்சம் இல்லையா, அது அவங்களுக்கு தகுந்த போல் விவகாரம் தானே. யூடியூப், வெப்சைட் எல்லாம் விவகாரம். அதனால் அங்கே மசாலா எல்லாம் இருக்கும். அது இல்லை முக்கியமான காரணம். போன ஸ்லைடில் 11வது அத்தியாயம் போட்டிருக்கோம். இனிமேல் அதெல்லாம் வேண்டாம், நான் மாற்ற மாட்டேன். இனிமேல் போட்டோம், புஸ்தகம் முடிகிற வரைக்கும். பஞ்சதசி போன வாட்டி, இந்த வாட்டி எதுக்கோ புதுசாக வேதாந்த பஞ்சதசி அனி ஆட் பண்ணணும்னு தோணிச்சு. ஆனால் சுவாமிஜி புஸ்தகம்லாம் நான் கேட்டது எங்கேயுமே இல்லை. பட் ஆக்சுவலாக அந்த பழக்கம் இருக்கு. இதுக்கு என்ன, இது ஏகாதசி துவாதசி போல் இருக்கேன்னு நினச்சிக்குவாங்களோ. வேதாந்தக்கு சம்பந்தப்பட்ட 15 அத்தியாயங்கள் இருக்கிற ஒரு பிரகரண கிரந்தம் சொல்கிறதுக்கு காமெண்ட்ரிஸ் ஏதுன்னு படிய ஆச்சாரியர்கள் வேதாந்த பஞ்சதசந்த சொல்லி எழுதுவாங்க. சரி, நான் புதுசாக அப்படி போடலான்னு போட்டேன். ஆனால் தமிழ் ஸ்பெல்லிங் தப்பு போட்டா, யாரும் சொல்லவே இல்லை. ஜி டவுட் இருந்த சொல்லலாம் ஜி. அது எப்படியோ நானே பார்த்துட்டு ஏன்னா இந்த தமிழெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் தானே, ஏஐலே எங்கோ சொன்னேன். அப்போது என்னடா இப்போ கேட்காத பேர் போட்டேன். இப்போ இருக்காது, மாற்றியாச்சு. அது நல்லதாக போச்சு. அதான் சரி, நல்ல வேளை 20-30 ஸ்லைடு பண்ணிச்சேன். அப்புறம் நான் சீதாந்தா கேட்கணும், கஷ்டப்பட்டு பண்ண மம்மி அப்படியானே. திரும்பி பண்ணுவான் கொஞ்சம் 2 நாள் நானே மாற்றி விட்டுட்டேன். அப்பா சரி, எங்கே போயிட்டோம்? கடைசியில் சொல்லி அப்படிப்பட்ட இந்த விட்டுட முடியாது, திரும்பி எடுத்துக்க முடியாது, அப்படி எப்பவுமே அப்படி இருக்கிற இதில் தஸ்மின் கதம் வெபிச்சரேத், how we can talk about the change and all that in the வெபிச்சரேத் கதம், how is it possible? Will be there is any this changing principle will be there? அது அன்சேஞ்சிங் ஆத்மானு சொன்னாவே. அதனால் அது சத்தன்னு சொன்னால் அன்சேஞ்சிங் தான், சித்தன்னு சொன்னால் அன்சேஞ்சிங் தான், விகார ரஹிதம் அண்டு கர்த்திருத்வ போக்திருத்வ ரஹிதம், அவிக்ரியம் எல்லாம். அதனால் அது அப்படி நீங்கள் பேசணும்போது அப்படி புரிஞ்சிக்க முடியாது, அப்படி கிடையாது. அது அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு புரிய வைக்கிறதுக்கு. நமக்கு கொஞ்சம் புரிஞ்ச பொருள் இருக்கு. 27வது ஸ்லோகத்தில் புரியல ஃபுல்லாக இல்லை, புரிஞ்சு கேட்குறான்னா இன்னும் கூட குருவுக்கு நாலெட்ஜ் இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரலாம். கேட்டதுக்கப்புறம் கூட அது அப்படியே இருக்கும். அது அவ்வளோ சுலபம் இல்லை. கரெக்டாக விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிறது, கரெக்டாக அந்த சத்தியத்தில் நிற்கிறது అనేది அதுக்கு எவ்வளோ மைண்டு ரிஃபைன் ஆக வேண்டியிருக்கு. இவ்வளவு பிசுறு அனாத்மா விவகாரத்தை ஏதாவது அங்கே உள்ள எந்த விதமான சந்தேகம் பண்ணாமல் இருந்தால் அது விவகாரம் பாட்டுக்கு அங்கே இருந்தால் இங்கே ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ இங்கே பக்கா அதுக்கு பேர் நிஷ்டான்றோம்.
அது ஏதோ ஒரு கிருபனால நடக்கும். அது வந்துடும். தன்னைத்தான் ரிஃபைன் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டில்டு. அவன் திரும்பி கீதையில் சொன்ன மாதிரி அது ஒரு வாட்டி அது கடிச்சிச்சு, அது அடிஞ்சவனை புரிஞ்சிட்டவனு தெரிஞ்சிட்டவன் திரும்பி கீழே விட மாட்டான். ஐ மீன் ஹி நெவர் கெட்ஸ் எகெயின் டீவியேட்டட். சரி, இப்போ 27வது ஸ்லோகத்தில் हानादानविहीनेऽस्मिन् उपेक्षा चेत्तृणादिवत् उपेक्षितुः स्वरूपत्वात् नोपेक्षत्वं निजात्मनः. கேள்விதா, பட் நானு சார் நானும் இல்லை. ஒருவேளை லாஸ்ட் ஒன்று இவன் வச்சிருக்கான். போன அத்தியாயத்தில் பேசினா இந்த உதாசீனத்தினால பிரம்மானந்தம் அப்பப்போ கிடைக்கிறதுனே உதாசீனம் பற்றி கூட பேசிட்டோம். பட் ஆஃப்டர் எண்டிங் ஆஃப் தட் சாப்டர் அந்த உதாசீனம் అనేది கூட நெகேட் பண்ணிட்டோம். பட் ஒரு லெவல் ஆஃப் சாதனா ஸ்டேஜ் வரைக்கும் இட்ஸ் ஓகே. உதாசீன கீதையில் சொன்னது போல் உபேக்ஷா பாவனை அது ஒன்றும் இவனுக்கு இப்படி லாஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்கு. எல்லாம் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இப்போ அதை பற்றி பேசுறதுனால என்ன சொல்கிறான்னா, இந்த வர்லில் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி இருந்தானோ அது இருந்தானோ நான் இன்டிஃபரெண்ட்டாக இருந்தால் சப்போஸ் இது முன்னாடி அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ கண்டிக்கலை, அதை பற்றி நிறைய யோசிக்கலை. அதனால் ஐ மீன் இன்டிஃபரெண்ட் டு இட், உதாசீனமாக இருக்க. ஸோ அந்த மாதிரி அந்த உதாசீனமாக இருக்கும்போது வர ஒரு நிம்மதி, கடைசியில் நிம்மதி தான் பிரியம். அப்படி இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறது எனக்கு நிம்மதியாக இருக்குது, பிரியமாக இருக்குது. இது அதுபோல் இருக்குமோ? அந்த மாதிரி உதாசீனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த அது இங்கே அப்ளை ஆகுமா? அந்த உதாசீனத்தை இருக்கிறதுனால ஆத்மாக்கு பிரியமாகிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி இதிலே இருக்குது. ஹான ஆதான, அது மேலே சொன்னது ஹானாதான விஹீனே. சரி, நீங்கள் cannot be given up and cannot be taken, விட்டு கொடுக்க முடியாது, எடுத்துக்க முடியாது, ஆக்செப்டட்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட அந்த ஆத்மல அஸ்மின்னா அந்த ஆத்மா பற்றி பேசுகிற மாதிரி ஒருவேளை திருண ஆதிவத்து உபேக்ஷா சேத், நம்ம மைண்டு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எல்லாத்தையும் பற்றி கவலைப்படலை. நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட இந்த ப்ரையாரிட்டி மனசு எப்போ அதுக்கு ரொம்ப போன மாதம் ரொம்ப கவலைப்பட்ட, ரொம்ப சிந்திக்க வேண்டிய மாதிரி இருக்கிற விஷயம் இப்போ இல்லை. ஏன்னா அப்படி வச்சுக்க முடியாது. அது படிசாக போயிடுச்சு, அது போயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டு நேற்றுக்கு இன்னும் காலையில் முந்தா நேற்று நடந்து அது கொஞ்சம் நாள் அப்படி இருக்கும். ஜாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே கீதையில் சொன்னது போல் கிராஸ் திருணம் என்ன, கிராஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் ஒரு புல்லு போல். ஹூ கேர்ஸ் ஃபார் இட்? ஏதோ பாலாக்கு தண்டுக்கிற வாங்குகிறோம், அதெல்லாம் கட்டும்போது கிராஸ் எடுத்து போட்டு we don't bother about it. அது அருகும்புல்லை எந்த புல்லானா சார் நான் பார்க்கல சார், புல் வேண்டாம். ஆனால் விநாயகருக்கு நீ கொடுக்கும்போது அருகும்புல் தேடுவேன். ஸோ பொதுவாக திருணா அப்படின்னா சீதாதேவி ராவணன் வரும்போது ஒரு திருணம் எடுத்துக்கிட்டு ஒரு கிராஸ் நடுவில் வச்சுட்டான். ஏன்னா நான் நேரம் அவனு கூட பேச மாட்டேன், அதை பார்த்து பேசுகிறேன்.
அங்கே நிறைய டிஸ்கிரிப்ஷன் வந்துச்சு இல்லையா, ஏன் இப்படி பேசுகிறான், எதுக்கு பேசுகிறேன் என்னான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ஒரு இது புல்லு போல், ஒன்று பொசுங்கிறதுக்கு நான் இது ஒன்று வச்சுட்டு இது எனக்கு மந்திரிச்சான்னா நீ போயிடுவேன். அப்படி நிறைய ஸ்லோகங்கள். திருணம் which is very mean, ரொம்ப கேவலமானதானே திருணவத்தன்னு சொல்கிறது உண்டு. சரி, அப்படி அதிபோல் திருண ஆதிபத்து அந்த கிராஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் வி நெவர் கேர் ஃபார் இட், டோன்ட் கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. அப்புறம் அந்த மாதிரி ஸோ உபேக்ஷா பாவனை. அதே போல் ஆத்மா இந்த உபேக்ஷா பாவனா அதில் இருக்கா. அதனால் அது எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கிறதுனால அது எங்கே சீரியஸாக எடுத்துக்கும், மைண்டு தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. சீரியஸ்னஸ், லைட்னஸ் எல்லாமே எந்த விஷயம் பேசினா அது ஆல் இந்த மைண்ட் லெவல் ஒன்லி அனாத்மனை. அப்படியே நீ இமேஜின் பண்ணா அப்படின்னு நீ ஒரு வேளை இஃப் சேத் சேத் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. நான் அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அகைன். உபேட்சித்து ஸ்வரூபத்வாத் நிஜாத்மனः உபேக்ஷ்வத்வம் ந. இது ஒரு பெரிய என்ன சொல்கிறாருன்னா இங்கே தான். ஆனால் ஆத்மனுடைய ஸ்வரூபம் ஆனந்தம் అనేది அது டைரெக்டாக சொல்கிறது இல்லை, நமக்கு ஞாபகம் இருக்கணும் அதோடைய ஸ்வரூபம். ஓகே, இந்த ஆத்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வஸ்துவில் இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறது అనేది இன்டிஃபரென்ஸு. இப்போ தனக்கு தான் இன்டிஃபரெண்ட் இருக்க முடியாது. விஷயம் இதுதான், ஐ கேனாட் பி இன்டிஃபரெண்ட் டு மீ. நான் என்னோட மனசுக்கு இன்டிஃபரெண்ட்டாக இருக்கலாம், மனசுக்கு சாட்சியாயிரு. அதுதானே இப்படி கேள்வி. எனக்குன்னா ஆத்மான எனக்கு நான் இன்டிஃபரெண்ட் இருக்க முடியுமா? நீ கேட்ட கேள்வியிலோ அப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கு. யூ ஆர் கம்பேரிங் அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு கேன் ஐ பி இன்டிஃபரெண்ட் டு மை செல்ஃப்? ஒருக்காகவும் இது நடக்காது. ஸ்வரூபத்வாத் என்ன சொன்னால், எப்படி என்ன நான் எப்படி இக்னோர் பண்ணி இன்டிஃபரெண்ட் இருக்க முடியும்? ஐ கேன் இக்னோர் என்னுடைய தாட்ஸை நான் இக்னோர் பண்ணலாம், என்னோடய தாட்ஸுக்கு நான் இன்டிஃபரெண்ட்டாக இருக்கலாம், நான் கேட்குற வார்த்தைகளுக்கு இன்டிஃபரெண்ட்டாக இருக்கலாம், யாரோ என்ன சொல்லிட்டோம், நான் பார்க்குற வஸ்துகளுக்கு இன்டிஃபரெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு நானும் எப்படி இன்டிஃபரெண்ட்டாக இருக்க முடியும்? சரியா? ஏன்னா அது நான் என்னுடைய அஸ்தித்வம், அது எசென்ஷியல் நேச்சர், நான் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் பிளிஸ்ஸு நான். ஐ கேனாட் நெகேட். இதில் ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டு ஒமிஷன் கமிஷன்னு வைக்கிற முடியாது. அதனால் இது சிந்திக்கணும். இந்த கேள்வி மனசுலையே வச்சுட்டு மனசு கூட கம்பேர் பண்ணுறது. கேன் ஐ பி இன்டிஃபரெண்ட் டு மை செல்ஃப்? எனிபடி கேன் ட்ரை தட். அண்டு எனிபடி யாராவது வேணும்னு விரும்புவானா எனக்கு நான் இன்டிஃபரெண்ட்டாக இருக்கணும்? யூ கேன் நாட். அது எப்படின்னா யூ கேனாட். என்னை மனசை தொந்தரவுப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, அதனால் நான் மனசுக்கு இன்டிஃபரெண்ட்டாக இருக்கணும். யூ கேன் டேக் ஒன் பில் அண்ட் ஸ்லீப் ஆர் பிலோ அண்ட் ஸ்லீப், எப்படியாவது. பிகாஸ் மைண்ட் ஐ வாண்ட் டு பி இன்டிஃபரெண்ட். இந்த எல்லோரும் இவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இங்கேருந்து போவேன். இந்த ஒய்ஃப் இந்த குடும்பம் பிடிக்கும், நான் போவேன், விட்டுட்டு போவேன். யூ கேன் பி இன்டிஃபரெண்ட். கண்டுக்காத போல் இருக்கிறது అనేది உன்னை பற்றி நீ கண்டுக்காமல் இருக்க முடியுமா? இன்டிஃபரெண்ட் அதுதானே முடியாது, ஒருக்காக முடியாது. எந்த மனசு இந்த பீயிங் இன்டிஃபரெண்ட்டு, பி மோர் க்ளோஸ் அட்டாச்டு, இந்த மைண்டு தானே. இந்த ஆசிலேஷன் எவ்ரி திங் இஸ் இன் த மைண்டு.
இப்போ அந்த மைண்டுని கவனிச்சு ஆரம்பிச்சு புத்தி வந்து மைண்டுని ஒரு ட்ரெயின் பண்ணி டேம் பண்ணி அதுக்கு நம்ம டிஃபரெண்ட்டாக இருக்கலாம். இன்டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு இன்டிஃபரெண்ட்டாக இருக்கலாம். இது கோர் பாயிண்ட் வந்து கொஸ்டின். எனக்கு நான் இன்டிஃபரெண்ட்டாக இருக்க முடியுமா? இந்த பதில் புரியணும்னா வித்யாரண்ய சுவாமி சொல்கிறதே கொஞ்சம் நல்லா திங்க் பண்ண முடியணும். அது திங்க் பண்ண முடியாதனால மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறான். ரொம்ப இன்டெலிஜென்ட்டு கொஷன். நமக்கு சிந்திக்க வேண்டியது. என்ன கேட்குறான் 28 ரோகக்ரோதாபிபூதானாம் முமூர்ஷாம் வீக்ஷதே க்வசித் ததோ த்வேஷாத் பவேத்யாஜ்யः ஆத்மேதி யதி தன்னஹி. கேள்வி பதில் 2 இதில் இருக்கு. என்ன கேட்குறேன்னா பாருங்க, ஒரு சரீரத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி ரொம்ப பாடுபடுத்துது. அப்புறம் இல்லைன்னா ரொம்ப குரோதம் வந்துச்சு. இப்படி எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப குரோதம் வந்து தாங்க முடியல, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அவமானத்தை தாங்க முடியல. குரோதம் అనేది ஒரு எக்ஸாம்பிள் தான். ரோகம் என்ன ஃபிசிக்கல் பாடி. இப்படி ஒரு வியாதினால் சரீரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவன் இந்த அவனுக்கு வந்த கோபத்துக்கு அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தினை தாங்க முடியாமல் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்படிப்பட்ட அபிபூதான யார் இந்த கோபத்துக்கு அடிமையாகி கஷ்டப்படுறானோ, வியாதினால் శరీరத்தில் కోపం అనేది మనస్సు కష్టం, వ్యాధి అనేది శరీర కష్టం, అది పాతి మనస్సు. இப்படிப்பட்ட இது கோபத்தினாலேயோ வியாதினாலேயோ கஷ்டப்படுறவனை வந்து என்ன சிலவாட்டி எக்ஸ்ட்ரீம் பண்ணுறான், முமூர்ஷா, நானும் தற்கொலை பண்ணிக்கணும், இறந்து போகணும். தேர் ஆர் பீப்புள் இந்த வியாதி இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதேதோ பண்ணி எல்லாம் செஞ்சு கூட ஆல் த டைம் சஃபரிங் இஸ் தேர், ஆல் த டைம் பெயின் இஸ் தேர் இருப்பான். அப்படி சிலது இருக்கும்போது அவங்க ஒரே தாட் அவங்களுக்கு, நானும் இறந்து போகணும், இந்த சரீரம் எனக்கு வேண்டாம். அதேபோல் அது ரொம்ப ரேர், நம்ம அவ்வளோ கேசஸ் பார்க்க மாட்டோம், பட் வெரிஃபை பண்ணால் இருக்கும் அப்படிப்பட்டது. சில வாட்டி எனக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நான் இறந்து போகிற மாதிரி செய்யுங்கோன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. பந்துகள் கேட்குறது வேறு. சில வாட்டி எப்படியாவது இவர்னு அனுப்பிச்சுடுங்க, அது பண்ணுற டாக்டர்ஸ் கூட இருக்கலாம் பணத்துக்காக. அது உதாரணம் அப்படி இருக்கட்டும். இன்னொன்று ஃபெயில்யூர். தான் ஆத்மஹத்யா தற்கொலை பண்ணிக்கிறானே, முமுர்ஷான்னா டிசைர் டு டை, முமுக்ஷுவன் டிசைர் டு கெட் லிபரேட்டட். முமூர்ஷா. ஓகே, நல்ல பேர் கேர்ளுக்கு வைக்கணும்னு நினச்சிக்காதுங்க, அது வேறு. திதிக்ஷா வைக்கலாம், நல்லா இருக்கு. இப்படி கிஞ்சித் வீக்ஷதே பார்க்குறோமே அங்கெங்கே அப்பப்போ, சம்டைம்ஸ், நிறைய இல்லை, கொஞ்சம் போகிறான், தற்கொலை பண்ணிக்கிறான். ஸ்மால் ஹை ஸ்கூல் பாய், கேர்ள், காலேஜு, அப்படி இப்படி. இன்னும் கொஞ்சம் பெருசான மேரேஜ் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சாமா, த வைஃப் புட் த ஹஸ்பண்ட் டு டெத்து. எப்படி பண்ணானோ நியூஸ் டெய்லி ஏதோ ஒன்று வருமே இந்த மாதிரி. கூகுள் தானாக காட்டும் ஹெட்லைன்ஸில். தென் அதுக்கு ஏதோ மேனேஜ் பண்ணி
ஹிட் அண்ட் ரன்னு ஏதோ ஹிட் அண்ட் ரன்னுன்னா எங்கோ போகிறாரு, ஏதோ இடிச்சிச்சு அவன் போயிட்டான், இவர் போயிட்டார் அப்படின்னு மேக்கப் பண்ணால் அதான் இப்போ வெளியில் வந்துச்சு அண்ணா. 3 மாதம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. என்ன கொடுமையோ என்னமோ தெரியல. பாருங்கோ, இந்த எங்கே மேரேஜஸ்ஸு இது எல்லாம் நிறையவே நடக்கும். டெய்லி எல்லா சேனல் எல்லாமே காட்ட முடியாது, இல்லை ரேண்டமாக காட்டும். இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு கோயம்புத்தூரில் பார்த்தா நிறைய நடக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட கேசஸ்ஸு லோக்கல் கோர்ட்டில் நிறைய இருக்கும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ் இல்லை. சரி, விஷயம் இப்படி பண்ணிக்கிறாங்களே பார்க்குறோமே. அப்புறம் அவங்களை துவேஷிக்கிறதுனால தானே இப்படி பண்ணுறான் பாருங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி கேட்குறான். ததः துவேஷாத் நீங்கள் ஆத்மனஸ்து காம ஆத்மா பிரியம் மோரன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் எப்படி அவன் வந்து இப்படி ஹி இஸ் ஹேட்டிங் ஹிம்செல்ஃப், அதனால தானே இப்படி பண்ணிக்கிறான். கேள்வி ரொம்ப ஜென்யூனாக மேலோட்டம் அப்படி நல்லா இருக்கு. அப்போது அவங்க ஆத்மனை விட்டுட்டு தானே ஆத்மா தியாஜ்ய அப்படியானே இஃப் யூ டவுட் ஆத்மானு அவங்க விட்டுட்டான். ஆத்மா என்ன மேலே எனக்கு பிரியம் இல்லை, அப்படி தானே தற்கொலை பண்ணிக்கிறான்னு அர்த்தம். இன்டைரக்ட்லி அப்படி தான் தோணுறது. ஆத்மா தியாஜ்யா பவேத் இதி எதி இந்த மாதிரி உனக்கு அப்படி சந்தேகம் வந்து நீ கேட்கிறியன்னா தத்து நான் கரெக்டு கிடையாது. அது கரெக்டு கிடையாது. சரியா? அப்புறம் ஏன் கரெக்ட் இல்லை? ரொம்ப தெரிகிறதே. யங் பியூட்டிஃபுல் women or a smart handsome boy, IT, earning this much, hanged, burnt, அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு. earning this much, then we cannot accept that. I love myself more. இதெல்லாம் சும்மா இவ்வளோ நாள் அதே பேசி படிக்கிறேன். just 2 minutes. त्यक्तुं योग any pre-appointment. त्यक्तुं योग्यस्य देहस्य नात्मता त्यक्तुरेव स न त्यक्तुर्ह्यस्ति सद्वेषः त्याज्ये द्वेषे तु का क्षतिः. நீ நினைக்கிறது தப்பு. யார் அவங்கள மேலே பிரியமில்லாதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கல. அப்போ தியக்தும் யோக்கியஸ்ய எது நீ ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அது அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த உடம்பு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறது. ஸோ ஐ வாண்ட் டு கெட் இட் ஆஃப் ஃப்ரம் திஸ் பாடி. நான் புரிஞ்சுக்கோ, நிஜமாக இந்த எனக்கு கஷ்டம் கொடுக்குற இதில் வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுற இந்த ஒய்ஃபு இந்த டாட்டரின்ல இவங்களிலிருந்து நான் ஃப்ரீ ஆகணும். இந்த லவரை இவன் ஏமாற்றிட்டான், அவனிருந்து நான் அப்படி கோபம் வந்துச்சு, தாங்க முடியல. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க விடுப்பிச்சுக்கணும்னு சொல்லி தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க தவிர நிஜமாக அவங்கள மேலே அவங்களுக்கு பிரியம் இல்லாதனால இல்லை. ஸோ தெக்தும் யோக்கியஸ்ய தேகஸ்ய தேகம் எனிகோ விட்டு கொடுக்கறது மாதிரி தான். எது வியாதி கஷ்டப்படுத்துறேன்னா வியாதி இல்லைன்னா அடுத்த எக்ஸாம்பிள் எதாவது. ஸோ இப்போ இந்த பாடிக்கு தாங்க முடியல, மைண்ட் இஸ் நாட் அக்செப்டிங் தட் இன்சல்ட் அந்த டிசீவ் டார்ச்சர். தட்ஸ் வை இந்த உடம்பு மைண்ட் இருக்கிறதுனால தானே இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு இதுன்னு they want to destroy it. त्यक्तुम
ஆத்மதா. ஆனால் உண்மையாக ஆத்மதான்னா ஆத்மா மேலே விரக்தி, ஆத்மா மேலே பிரியமில்லாத நாள் இல்லை. இந்த துக்கம் மேலே துக்கம் தாங்க முடியல, அது மேலே இஷ்டம் இல்லை. ஜஸ்ட் டு கெட் இட் ஆஃப் தட் தியக்துஹு ஏவ சா. ஓகே, அதனால அதிகால பண்ணுறாங்க தவிர ஆத்மனி தன்னை தானும் யாருமே ரிஜெக்ட் பண்ணல. இந்த துக்கத்தை ரிஜெக்ட் பண்ணுறான். துக்கம் எனக்கு வேண்டாம், நான் இப்போ அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தவிர அப்போது தியக்தரி யார் ஒருத்தனும் இந்த பாடினி விடணும்னு நினைக்கிறானோ அவனை ஆத்ம மேலே துவேஷம் இருக்காதுன்னு இல்லை. தியக்தரி ச துவேஷா ந அஸ்தி. அந்த சரீரத்தினை உட்டி கொடுக்குற தியக்தரி, புது பதமாக இருக்கு, உட்டி கொடுக்குறவன், இது வேண்டான்னு உட்டி கொடுக்குறவனு ஒருத்தன் இருக்கான் இல்லையா. நான் இந்த சரீரத்தினை டிஸ்ட்ராய் பண்ணுறேன். அந்த தியக்தரி ந துவேஷ ந அஸ்தி துவேஷா, உட்டி கொடுக்குற என்ன மேலே எனக்கு துவேஷம் இல்லை. அந்த இன்சிடெண்ட்டு, அந்த மனுஷனு, அந்த சிச்சுவேஷனு, இந்த உடம்பு, சரியா. தியக்தரிக்கு தியக்தரி மேலே துவேஷம் இல்லை. தியக்தரி நீங்கள் ஆத்மா உட்டி கொடுக்க அவனுக்கு, அந்த உட்டி கொடுக்குறவன் அவன் மேலே அவனுக்கு துவேஷம் இல்லை. தியக்தரி ந அஸ்தி. அப்புறம் தியாஜ்யே துவேஷே தூ காக்ஷதி. எது விட்டு கொடுக்கணுமோ எது ரிஜெக்ட் பண்ணலாம், இந்த சரீரத்தை ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த சரீரம் இருக்கிறதுனால தானே இந்த ப்ராப்ளம் வருது. இந்த சரீரத்து கூட சேர்ந்து இந்த மனசு இருக்கிறதுனால இந்த இவ்வளோ கஷ்டப்படுறேன் நானும், இது வேண்டாம். அப்படியே நீ உட்டி கொடுக்க வேண்டியது உட்டி கொடுத்தா, ரிஜெக்ட் பண்ணால் அதில் என்னதான் நஷ்டம் இருக்கு? அவங்களுக்கு அது இப்போ இது பாரமாக இருக்கு. லெட் தெம் கிவ் இட் அப். காக்ஷதின்னா ஆக்ஷேபனார்த்தம். வாட் இஸ் ராங் இன் இட், வாட் இஸ் ஹார்ம்? உண்மையாக சொன்னால் உட்டி கொடுக்குறது. ஆனால் நீ இதில் புரிஞ்சுக்கணும், ஆத்மா மேலே துவேஷம் இருக்கிறதுனால ஆத்மான்னு என்ன இது உட்டி கொடுத்தா எனக்கு நிம்மதியாக இருப்பேன். நிம்மதியாக இருப்பேன்னு அது யார்? அப்போது நானும் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு எந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓகே இதோடு நிறுத்துகிறோம். இது இப்போது ஸ்ருதி வச்சு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரேம போது நிறையவே கேட்டோம். இது ஆச்சாரியர் வர 2 ஸ்லோகங்களுக்குள்ள யுக்தி அனுபூதி வச்சு அதையும் பேசுவார். அதுக்கப்புறம் டாபிக் மாறலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.